வாங்க சார், வாங்க. என்ன திடீர்னு என்ன பாக்குறதுக்கு, அதுவும் வீட்டுக்குள்ள எல்லாம் வந்திருக்கீங்க? எப்போதும் வர மாட்டீங்களே? ஏன் என் தங்கச்சியை பாக்குறதுக்கு நான் ஏன் வராம இருக்கணும்? அதத்தான் நானும் கேக்குறேன். உன் தங்கச்சியை பாக்குறதுக்கு நீ எப்போதும் உரிமையா வரலாமே, ஆனா நீ தான் வர மாட்டேங்கிற. ஹோய், அப்படிலாம் ஒன்னும் கிடையாது. என் தங்கச்சியை பார்க்க நான் எப்ப வேணும்னாலும் வருவேன். அப்படியா? சரி சரி. ஆமா, இப்ப என்ன திடீர்னு? அது ஒன்னும் இல்ல, சும்மாதான் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். சரி சரி சரி, இரு, நான் போய் உனக்கு காஃபி இல்ல ஜூஸ் ஏதாவது போட்டுட்டு வரேன். இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன்? நானும் உன் கூட கிச்சனுக்கு வரேன். கிச்சன்ல வேற யாராவது இருப்பாங்களா? யாரும் இருக்க மாட்டாங்க. அம்மா தான் எல்லா சமையலும் முடிச்சிருப்பாங்க. சரளாக்காவும் முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் நைட் இட்லி ஊத்த 6 மணிக்கு மேலதான் வருவாங்க. இப்ப மணி 5 தானே ஆகுது. வா, போய் ஜூஸ் இல்லைன்னா காஃபி ஏதாவது போடலாம். சரி. அப்புறம் வீட்ல வேற யாரும் இல்லையா? ஏன் இல்ல, எல்லாருமே இருக்காங்களே. யார் யார் இருக்கா? எதுக்கு கேக்குற? இல்ல, சும்மாதான் கேட்டேன். அப்பத்தாவ பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, பார்க்கவே முடியலன்னு தான் கேட்டேன். ஹோ, அப்பத்தாவா? இருக்காங்க இருக்காங்க, இங்கதான் எல்லாருமே இருக்காங்க. இப்ப நம்ம வீட்ல முத்துவண்ணாவும் ஆதியும் தான் இல்ல. முத்துவண்ணா மில்லுக்கு போயிட்டாரு. ஆதி இப்பதானே உன்கிட்ட சொல்லிட்டு வெளியே போனா. 2 பேர் மட்டும் தான் வெளியே போயிருக்காங்க. மத்தவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. சரி வா, நம்ம போய் கிச்சன்ல போடலாம். சரி. இவன் எப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி நிக்கிறா? ஷாலினி, ஹே ஷாலு. நம்ம சூர்யா. ஏ ஷாலு, அண்ணி என்னாச்சு? ஏன் இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி கிச்சன்ல நின்னுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல நீ. அம்மா, உங்களுக்கு என்ன வேணும்? கிச்சனுக்கு வந்திருக்கீங்களே, அதான். அது ஒன்னும் இல்ல, எங்க அண்ணன் வந்திருக்கானா, அதான் அவனுக்கு காஃபியோ இல்ல ஜூஸோ போடலான்னு கிச்சனுக்கு வந்தேன். சரி, அப்ப போடுங்க. நீங்க அவருக்கு காஃபி போடுங்க. அம்மா, உனக்கு என்ன வேணும்? நான் தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். குடிச்சிட்டியா? குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு தான் அப்படியே இங்கே நின்னுட்டேன். சரி, அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு ஜூஸ் போடலாம் தான் இருக்கேன். உனக்கும் சேர்த்து போடவா? போடுங்க. இல்ல இல்ல, வேண்டாம். என்ன ஆச்சு உனக்கு? போடுங்கன்ற வேண்டாங்கற. ஷாலு, என்னதான் ஆச்சு உனக்கு? உன் மனசுல அப்படி என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இல்லையே, நான் ஒன்னும் நினைக்கலையே. ஏன் இப்படி பேசுற? மனசுல ஒன்ன நினைச்சுக்கிட்டு வெளியே ஒன்னு பேசிட்டு இருக்க, அதனாலதான் இப்படி வளர்ற. அததான் கேக்குறேன். இல்ல, அதெல்லாம் ஒன்னும் இல்ல. ஒன்னும் இல்லையா? சரி விடு. சரி நீ போ, நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். ஜூஸ் தானே, நானே போட்டு தரேனே. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இல்ல ஷாலு, எனக்கு நான் உன்கிட்ட கேட்டிருப்பேன். ஆனா இது என் அண்ணனுக்காக போட வேண்டியது. பரவாயில்லையே, அதனால என்ன? அதனால என்னவா? உனக்கு தான் எங்க அண்ணனை பிடிக்கவே பிடிக்காதே. ஆமால, எப்போதும் அவனை கரிச்சு கொட்டிட்டே இருப்ப. அதனாலதான் உன்கிட்ட சொல்லல. உனக்கும் எங்க அண்ணனுக்கும் தான் ஆகாதுல, அதனாலதான். கரெக்ட் தான், அது முன்னாடிதான். இப்பெல்லாம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரதில்ல, அப்படிதானங்க? ஆமாங்க. அன்னைக்கு அப்புறம் இப்பதாங்க நான் உங்களை பாக்குறேனே, அதனால நம்மளுக்குள்ள பிரச்சனையே வரலங்க. என்னது? அன்னைக்கு பேசினதுக்கு அப்புறம் இப்பதான் நீங்க 2 பேரும் பாத்துக்கிறீங்களா? நான் தினமும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அவரு தான் பாக்குறதே இல்ல. டெய்லியும் சீதா மகாலட்சுமியா வந்து பாக்குறது நான் தானே, எனக்கு மட்டும் தானே தெரியும். சூர்யாக்கு எப்படி தெரியும்? ஆனா ஷாலினி, என்னாச்சு உனக்கு? திடீர்னு சூர்யாவை நம்ம வீட்டுல பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன கை கால்லாம் நடுங்குது? வாயெல்லாம் உளருது. என்ன பேசுறேன்னு உனக்கே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் நார்மலா நடந்துக்கோ ஷாலினி, இல்லனா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப சரி, நீங்க 2 பேரும் சமாதானம் ஆயிட்டீங்களா? அப்பவே சமாதானம் ஆயிட்டோமே. சரி ஓகே, இவ்வளவு தூரம் ஆசைப்படுற, அப்ப எங்க அண்ணனுக்கு நீ ஏன் ஜூஸ் போட்டு கொடு. அடேடா, நம்ம விரும்புற பையனுக்கு நம்ம கையால நம்மளே ஜூஸ் போட போறோம். என்ன ஒரு ஆனந்தம். ஆனா சூர்யாவை நான் மட்டும்தான் விரும்புறேன். சூர்யா வேற பொண்ணெல்லாம் விரும்புறாரு. ஐயோ, இவ்வளவு நேரம் அதை பத்தி நினைச்சுதான் மைண்ட் அப்செட்டா இருந்தேன். சூர்யாவை இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சிட்டு இருக்கும் போது சடனா வந்து நிக்கிறாரு. இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் போல. ஃபர்ஸ்ட் டைம் உணர்றேன்.
ஓகே ஓகே, இப்படியே சில மாதிரி நின்னுட்டு இருந்தா சந்தேகம் வந்துடும். இப்பவே ஜூஸை போட்டு கையில கொடுப்போம். குட்டிமா. என்னண்ணே? அண்ணா, ஷாலினி ஜூஸ் போடுறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல நானே போட்டு தரவா? இல்ல வேண்டாம், அவங்களே போடட்டும். ம். அப்புறமா நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். இந்த பொண்ணு முன்னாடிலாம் லைப்ரரிக்கு போய் படிச்சிட்டு இருப்பாங்க தானே? ஆமாண்ணே. ஆனா இப்பெல்லாம் லைப்ரரிக்கு வரதே இல்ல போல. அப்படியா? இல்லையே, டெய்லியுமே கிளம்பி போய் அங்கதான் படிக்கிறா. அங்கதான் படிக்கிறாங்களா? நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்ல. நானும் தான் தினமும் போறேன். ஒரு நாள் கூட பார்க்கலையா? இல்லையே, டெய்லியுமே அங்கதான் போய் படிப்பா. காலையில போயிட்டானா சாயந்தரம் தான் வருவா. லைப்ரரி க்ளோஸ் பண்ற டைம்ல தானே வீட்டுக்கே வருவா. அப்படியா? தினமும் நம்ம லைப்ரரிக்கு போறோம், ஆனா ஒரு நாள் கூட பார்த்ததில்ல. மேபி உன் கூட இன்னொரு வாட்டி பிரச்சனை வரக்கூடாதுன்னு உன்னை பார்க்காம அவாய்ட் பண்ணிருப்பாளோ என்னவோ. ஓ, இருக்கலாம். சூர்யா, ஜூஸ் குடிங்க. ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. பாரா, இது வரைக்கும் மேடம் கிச்சன்ல போய் எங்களுக்குலாம் ஒரு தண்ணி கூட மோந்து கொடுத்தது இல்ல. ஆனா எங்க அண்ணனுக்காக ஜூஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. உங்க அண்ணனுக்காக எது வேணும்னாலும் செய்யலாம். என்னது? இல்ல, இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயா இருந்தேனா அதான் போட்டு கொடுத்தேன். ஜூஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். குட்டிமா, எனக்கு லைப்ரரிக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். சரிண்ணே. சூர்யா லைப்ரரிக்கு போறாரா? சீதா மகாலட்சுமியா நம்மளும் அங்க போலாமா? நேத்து வேற நம்ம மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம். அவர் இப்ப என்ன நினைச்சு வச்சிருக்காரு? ஏதாவது ஒண்ணு கேட்போமா? ஐயோ, தெரிஞ்சுக்காம இருக்க முடியாதே. சரி, வேஷத்தை போட்டுட்டு சீதா மகாலட்சுமியா லைப்ரரிக்கு போவோம். போயிட்டு வரேங்க. சரிங்க. பாய் குட்டிமா. போயிட்டு வானே. அண்ணி, உங்களுக்கும் ஜூஸ் இங்கே தான் வச்சிருக்கேன், எடுத்து குடிச்சுக்கோங்க. எனக்கும் டைம் ஆகுது, நானும் கிளம்புறேன். இரு, நீ எங்க போற? லைப்ரரிக்கு. எதுக்கு? படிக்க. இதெல்லாம் ஒரு கேள்வியா? பாய் அண்ணி. ஹே, அட பாவிகளா, இவங்க ரெண்டு பேருமே சரியில்லையே. என்ன நடக்குதுங்க? அண்ணன் வந்தான், அவன் பாட்டுக்கு பேசினா, ஜூஸை குடிச்சிட்டு கிளம்பிட்டான். இவளும் இங்க நின்னா ஜூஸை போட்டு கொடுத்தா கிளம்பிட்டா. என்னமோ சரியில்லையே, பாத்துக்கிறேன். ஏன் இந்த ஷாலினி பொண்ணை பார்த்தா மட்டும் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் கூட நிக்க முடியல. அந்த ஷாலினி பொண்ணு ஜூஸ் போட்டு கொடுத்த உடனே எனக்கு குடிச்சிட்டு படப்படன்னு ஆயிடுச்சு. அது ஏனே தெரியல. ஐயோ, இதுக்கப்புறம்லாம் அங்க போவே கூடாது. எதனால நம்மளுக்கு அப்படி ஆச்சு? இது ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சா, இல்ல வேற ஏதாவது காரணமா இருக்குமா? ஒரு மாதிரி படப்படன்னு வந்துருச்சு. சரி, ஷாலினி அப்படின்னா சீதா என்னாச்சு? என்னதான் விரும்புறேன்னு சொல்லிட்டு போனா. ஆனா இப்ப இந்நேரத்துக்கு அவ லைப்ரரியில இருந்திருக்கணுமே. ஆனா அவளை காணோம். இப்ப அவளை எங்க போய் தேடுறது? கால் பண்ணி கூப்பிட்டு பார்க்கலாமா? சீதா சீனியர். ஹே, என்ன நீ பாட்டுக்கு உன் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிட்ட? நான் வேற என்ன பண்றது சீனியர்? என் மனசுல இருக்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்ககிட்ட பதில் எதிர்பார்க்கணுமா வேணாமான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருந்துச்சு, அதான் கிளம்பி போயிட்டேன். சீதா, எனக்கு உன்னோட விஷயம் புரியுதுமா. ஆனா என்னோட சிச்சுவேஷன்ல இருந்து யோசிச்சு பாரு. எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு நான் சொல்றேன், ஆனா நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ற. இத எப்படி எடுத்துக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியலமா. சீனியர், நான் என்னோட மனசுல இருக்கிறத தான் சொன்னேன். மத்தபடி முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். எனக்கு உங்களை ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கும். உங்ககிட்ட பேச சான்ஸ் கிடைக்காதான்னு கேட்டுதான் உங்ககிட்ட டவுட்ஸ் கேட்கலான்னு வந்தேன். எனக்கு உண்மையாவே டவுட் எல்லாம் இல்ல. எல்லாமே நானே படிச்சுக்குவேன். ஆனா சும்மா உங்க கூட பேசணும், உங்க பக்கத்துல உட்காரணுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட பேச வந்தேன். நீங்க ரொம்ப படிக்கிற பையன் எனக்கு தெரியும், அதனாலதான் டவுட் கேட்கணும்னு சொல்லி வந்தேன். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. இதுல யாரை சூஸ் பண்றதுன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் சீனியர். ஐயோ சீதா, இப்படி என்ன இக்கட்டான சூழ்நிலையில தள்ளி விட்டுட்ட. ஆனா உண்மையை சொல்லணும்னா உன் மேல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. நான் உன்ன என்னோட ஜூனியர் பொண்ணாதான் பாத்திருக்கேன். இப்ப வரைக்கும் நீ ஒரு டவுட் கேட்டுட்டு இருக்க, நான் உனக்கு கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிறது ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் தானே நான் இப்ப வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ சொன்னப்ப எனக்கு எப்படி ஷாக்கிங்கா இருந்தது தெரியுமா? எனக்கு ஏன் அது ஷாக் ஆச்சுன்னா, ஏன்னா நான் வேற ஒரு பொண்ணை விரும்புறேன். அது உனக்கு புரியுதா இல்லையா? ஓகே சீனியர், இதுக்கு மேலையும் நான் இங்க நின்று உங்ககிட்ட பேசுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. நான் கிளம்புறேன். உங்களோட முடிவை நீங்க சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல நான் இங்க நிக்க மாட்டேன். சீதா, வேண்டாம் ப்ளீஸ், என்கிட்ட எதுவும் பேச
என்ன சொல்ற? என்ன விஷயத்த மறைச்ச? அத சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்றீங்களா ப்ளீஸ்? சீதா, பதில் சொல்றேன், சொல்ல மாட்டேன். அத மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் சீனியர், உங்களை கெஞ்சி கேக்குறேன். சீதா கேளுங்க, பதில் சொல்றேன். நீங்க விரும்புறதா சொல்றீங்களே, அந்த பொண்ணு அது யாரு? அது மட்டும் எனக்கு சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க நினைக்கலாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போறேன்னு. அந்த லக்கியான பொண்ணு யாருன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு தான் கேட்டேன். ப்ளீஸ் நீங்க விரும்புற பொண்ணு யாருன்னு மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ் சீனியர். அது வந்து சீதா, சொல்லுங்க சீனியர். இங்க பாரு சீதா, நான் தான் அந்த பொண்ணை விரும்புறேன். ஆனா அவகிட்ட நான் சொன்னதும் இல்ல, அவ என்ன விரும்புறாளானோ எனக்கு தெரியாது. உங்களை விரும்பாத இந்த பொண்ணு அது இருக்குமா? நீங்க போய் சொல்லி பாருங்க. நான் ஏற்கனவே உங்களை தான் விரும்பிட்டு இருக்கேன்னு அவங்களும் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்ல. அந்த பொண்ணுக்கும் எனக்கும் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள். அதனால கண்டிப்பா என்னெல்லாம் ஏத்துக்க மாட்டா. ஏற்கனவே நிறைய பிரச்சனையா? ஆமா, அவளுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனைனா, என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயிலே அடைச்சிருக்கா. அந்த அளவுக்கு எனக்கும் அவளுக்கும் பிரச்சனை. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயிலையா? சீனியர், அவ மாஸ்க் பிடிச்சு இழுத்தேன்னு ஒரு வாட்டி என்கிட்ட கோவப்பட்டிருக்கா. அவ பேக்க திருடிட்டு போயிட்டேன்னு என்ன ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா. சீனியர், இது எல்லாத்தையும் பண்ணது நம்ம தானே? அவங்க அவங்க பேரு? நான் விரும்புற பொண்ணு பேரு ஷாலினி. காதல் சொன்ன கனவே, அது கனவுளை கண்ட கனவே, காற்றாய் பறக்குது மனமே. சீனியர், என்ன சொல்றீங்க? நீங்க நீங்க விரும்புற பொண்ணு பேரு ஷாலினியா? ஆமா, ஆனா உண்மையா சொல்றேன் சீதா, எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. ஆனா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது. ஐயோ சூர்யா, சூர்யா, சீதா, உங்களுக்கு உண்மையாவே தெரியலையா? என்ன என்ன தெரியலையா? நான் இப்ப பேசுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணு சொன்னேன்ல, உங்ககிட்ட ஒரு பெரிய விஷயத்தை மறைச்சிட்டேன்னு. ஆமா. ஐயோ சூர்யா, நான் தான் சூர்யா, ஷாலினி. என்ன சீதா, விளையாடுறீங்களா? உங்களை போய் ஷாலினின்னு சொல்றீங்க? ஷாலினியோட முகத்தை விட அவங்களோட கண்ணு தான் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஏன்னா அவங்க என்ன பார்க்கும் போதெல்லாம் மாஸ்க் தான் போட்டிருப்பாங்க. நல்ல நீல கலர் கண்ணு. இப்படிலாம் ஜட பின்னிருக்க மாட்டாங்க. அழகா நீட்டா பின்னிருப்பாங்க. ஷாலினியோட கண்ணு எனக்கு இன்னமும் என் மனசுக்குள்ளேயே இருக்கு. உங்களை போய் ஷாலினின்னு சொல்றீங்க? ஒருவேளை உங்க பேரு ஷாலினியா இருக்கலாம். ஆனா நான் மனசுல நினைச்சிருக்கிற பொண்ணு நீங்க இல்ல. ஐயோ சூர்யா, உங்களுக்கு இன்னுமா என் மேல நம்பிக்கை வரல? சரி, உங்க மனசுல இருக்க ஷாலினியா இப்ப வந்து காட்டுறேன் பாருங்க. ஷாலினி, சூர்யா, நான் தான் ஷாலினி. லென்ஸ் வச்சுட்டு உங்ககிட்ட பழகிறதுக்காக வந்தேன். நான் தான் சூர்யா, நீங்க விரும்புற உங்க மனசுல நினைச்சிட்டு இருக்க அதே ஷாலினி நான் தான். இல்ல, என்னால நம்பவே முடியல. உங்களுக்கு எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சூர்யா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க வீட்டுக்கு கூட வந்திருந்தீங்களே, நான் தானே சூர்யா உங்களுக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்தேன். சூர்யா நம்புங்க, நீங்க லைப்ரரிக்கு போறீங்கன்னு சொன்னோன்னே வேகமா தலையெல்லாம் வேற மாதிரி சீவிட்டு லென்ஸை வச்சுட்டு ஓடி வந்தேன். நான் தான் சூர்யா, உங்களோட ஷாலினி. என்னது? ஆனா எதுக்கு எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணீங்க? எனக்கு வேற வழி தெரியல சூர்யா. நான் நிறைய விஷயம் தப்பு தப்பா பண்ணி உங்ககிட்ட இருந்து நிறையவே தப்பான பேர் வாங்கியிருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் என்னை அறியாமே என் மனசுல உங்க மேல காதல் வந்துருச்சு. அப்படியே வந்து சொன்னா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டீங்க.
என்னால இதை நம்பவே முடியல. டடான் அட்டடடடா, ஒரு வழியா ஷாலினி உண்மையை சொல்லியாச்சு. சூர்யா என்ன சொல்ல போறாரு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட்ல சூர்யாவும் ஷாலினியும் சேர்ந்தாச்சு. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே மக்களே, நீங்க எல்லாரும் இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க? நாங்க இன்னைக்கு சிக்கன் குழம்பு சாப்பிட்டோம். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வீடியோல சந்திக்கலாம். பாய்.